கவுண்டமணி சரிது சைலண்ட் கில்லர். சைலண்டா சொல்லுவேன். அவங்கள பாரேன் எப்படி அ. இருக்காங்க பாரு. ம். ஆ பார்த்துக்க. அப்படின்பாரு. நம்மட்ட சொல்ல மாட்டாரு. அவங்க முன்ன நம்மள பார்த்து ஆமாண்ணே, ஆமாண்ணே அப்படின்பாங்க. அந்த மாரி எல்லாரும் பயங்கர கிண்டல் அடிப்பாரு. அ வேற யார் மேம்? இன்னும் அவருக்கு அடுத்து வேற யாரு ரொம்ப கிண்டல் பண்ணி பேசி, ரொம்ப கலகலப்பா அந்த செட்ட ஏன்னா கலகலப்பா வச்சிருப்பீங்க? விவேக் நல்லா பேசுவாரு என் கூட. ம். ஏன்னா அவருக்கு முன்ன இருந்து சீனியர் இல்லையா? ம். சீனியர் இருந்தா கூட என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா நல்லா பேசுவாரு. நல்லா ந சினிமா பத்தி, வீட்ட ம். பத்தி, அரசியல பத்தி, ம். சில விஷயங்கள் டயலாக்லாம் எழுதுவார் இல்லையா? அவரே ம். சொந்தமா எழுதுவாரு. ம். புது புது அர்த்தங்கள்லாம் நெறைய எழுதியிருக்காரு. ஸோ ம். அது சொல்லும்போது, "நீங்க எது டயலாக் சொல்லுவீங்களா?" அந்த "சொல்லுங்க விவேக்ஜி, ம். நம்ம எல்லாம் பண்ணிடலாம்" அப்படின்னுவேன். ம். அந்த மாரி நெறைய டிஸ்கஷன்லாம் பண்ணியிருக்கோம். ஓகே மேம். மேம் நீங்க வந்துட்டு இப்போ ரெகுலரா வந்து ஷூட்டிங் போனா நைட் வரதுக்கு லேட் ஆகும். காலையில சீக்கிரமே எழுந்திருச்சு ஸ்பாட் போணும். அந்த டைம்லலாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோன்னு இருக்குமா? இல்ல சரி வர நம்ம வந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா, அது போவீங்களா? சில நம்ம கட்டாயம் ஒரு அவுட்டோர் நம்ம இங்க இருந்தா 9 to 6 தான். அது ஒண்ணும் ம். ப்ராப்ளம் இல்ல. பட் அவுட்டோர் போனா அந்த மாரி இருக்க முடியாது. ம். ஃபுல் நைட் வரைக்கும் ஷூட்டிங் போவோம். ம். இப்போ நான் அதுல இருக்க சரத்குமார் சார் அப்ப பிஸியா இருந்தாரு. ம். இப்போ அவர் அடுத்த ஷூட்டிங்க்கு போணும். அப்ப ம். அப்படின்னும்போது இந்த ஷூட்டிங்க நீங்க முடிக்கணும். இந்த நைட்டே ஃபைட் முடிக்கணும். அந்த ஃபைட்டுக்கு இடையில எங்க சீன்ஸ்லாம் வரணும். ம். ஸோ அப்போ நைட் ஃபுல்லா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ம். அந்த மாரி ஒரு சில ரொம்ப ரேர் தான் அது.